வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கருங்குருவி நெல் விதைக்க போகிறோம். விதைக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று கேக்கு நாற்று முறையில் விதைக்கிறது, இன்னொன்று விதைச்சிட்டு அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நடுறது. இன்னொரு முறை ட்ரம் சீட் மெத்தடு. ட்ரம்மில் நம்ம நெல்லை கொட்டிட்டு நம்ம இழுத்துக்கிட்டு போனோன்னா அது கரெக்டான முறையில் மண் பதம் படுத்திட்டு இழுத்துட்டு போனோன்னா அது நமக்கு நடவே தேவையில்லை, டைரெக்டாக மண்ணிலே விதைக்கிறது கரெக்டான ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ இப்போது விதைப்பது முதல் அறுவடை வரை கருங்குருவி நெல் நம்ம மண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த யூடியூப்பில் நம்ம பகிர்ந்து. முதல் முறையாக கருங்குருவி நெல் விதைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மோட்டார் ரகங்கள் அந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். நம்ம ஒரு முதல் முறையாக விதைக்கிறதால எப்பயுமே ரொம்ப பெருசாக பண்ணுறதை விட ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்கு செட் ஆகுதா அப்படி பண்ணுறது ரொம்ப நல்ல முறையாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 7 கிலோ எடுத்திருக்கோம் ஒரு 60 குழிக்காக. நம்ம வாங்க நெல்லை போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம கருங்குருவி நெல். நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெல்லை தான் இப்போ நம்ம விதைக்க போகிறோம். நம்ம ஒரு 7 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் 60 குழிக்காக. இதுதான் நம்முடைய நாற்றங்கால். இதில் நம்ம கேக்கு நாற்று முறையில் தான் விதைக்க போகிறோம். நம்ம நாட்டரு இங்கே ஒரு முட்டு கொட்டியிருக்கோம். எல்லா வயல்லையுமே 2 முட்டு கொட்டி நம்ம களைச்சி விட்டாச்சு நாட்டருவை. பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லாம் களைஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம கருங்குருவி நெல்லை விதைச்சி இந்த வயலில் தான் நம்ம நடவு செய்ய போகிறோம். விதைப்பு முதல் அறுவடை வரை எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் பகிர்றேன்.